மார்னிங். இன்றைக்கி ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காவையும் தான் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து தவா ஃப்ரை மாதிரி கொடுக்க போகிறேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலோடையே இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போது அடுப்பில் வந்து வெந்நீர் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம அதில் போட்டுடலாங்க. இது நல்லா வந்து வேகட்டும். கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதாவது தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக அமுங்கணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ இதை நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வச்சுருங்க ஓரமாக. இப்போ வந்து நம்ம ஒரு தவாவில் எடுத்துக்கலாம். தோசை தவா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எடுத்து கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இதை இந்த சைடு அந்த சைடு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த சைடு வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த சைடு வச்சு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. யாரோட உருளைக்கிழங்கு ஃபேவரேட் சொல்லுங்கள். அதுவும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பசங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்க. இப்போ வெண்டைக்காய் குழம்பு பண்ணிடலாங்க. அதுக்கு நான் வெண்டைக்காவை இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வெண்டைக்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெண்டைக்காவையும் நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு ஃப்ரை கொடுத்துருங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில். இப்போ தக்காளி பழத்தையும் இதில் போட்டுடலாங்க. புளியை அதுக்குள்ளே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ வந்து இது நல்லா கொஞ்சம் ரெண்டும் நல்லா மேஷ் ஆகி நல்லா வெந்த உடனே வந்து புளி தண்ணியை விட்டுட்ட போகிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அது கொதிக்க விட்டுக்கலாம் வெண்டைக்காவை. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. நல்லா வெந்தவுடனே இப்போ புளியையும் நல்லா திக்காக கரைச்சி இதில் விட்டுடுங்க. நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு புளியை விட்டுடுங்க. எனக்கு நான் 2 தக்காளி பழம் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ என் ஃப்ரெண்டு கேட்பாங்க, எப்படி நீங்கள் வந்து சாம்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமே போடாமல் செய்வீங்க அப்படின்ட்டு. இப்படி தான் செய்வாங்க. இது இஸ் எஸ்பெஷலி ஃபார் ஜெயந்தி. அவங்க தான் வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணணும்னு பார்க்குறேன். இப்போ பருப்பையும் நல்லா வேக வச்சுட்டாங்க. இப்போ அது நல்லா பச்சை வாடெல்லாம் போயிட்டு வந்தோடனே ஃபைனல் ஸ்டேஜில் இந்த பருப்பை வந்து இதில் விட்டுடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப கொத்தமல்லியும் தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். கடைசியில் இறக்கும்போது மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடுங்க. வாசனைக்கு செம்ம எம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டாணி சுண்டல் தான் கொடுத்துருக்கேங்க. ஸோ அதுக்கு நான் சுண்டலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ அது நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு தேவைக்கு ஏற்ப வந்து உப்பையும் போட்டுட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு அதையும் போட்டுட்டு இந்த சுண்டலையும் இதில் போட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. போட்டுட்டு நம்மக்கிட்ட இட்லி மிளகா பொடி இருக்கும்ல, ஸோ அதிலேருந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான சுண்டலும் ரெடி ஆகிடும். இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கொஞ்சம் பசங்களுக்கு ப்ரோட்டீன்ஸும் சேரணும். ஸோ சுண்டல் வீக்லி ஒன்ஸ் ஆகுது சேர்த்துக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.